மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் உணவு முறை சார்ந்து விரிவாக பேச ஹெர்போ கேர் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் விக்னேஷ் நவீன் பாலாஜி அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். உணவு சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கும், வாங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். போன நிகழ்ச்சியில சொல்லியிருந்தீங்க, சரியான நேரத்துல சாப்பிடணும், அதாவது பசிக்கும் நேரம் தான் சரியான நேரம், அப்போதான் உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதை தொடர்ந்து என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம பேச போறோம். பொதுவான மக்களுடைய கருத்து உணவே மருந்து அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஆனா சராசரியான ஒரு வாழ்க்கையில இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. உணவே வாழ்வு அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி நம்ம பின்பற்றுறது? உணவே மருந்து. ஆக்சுவலி இந்த விஷயம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தான் கொஞ்சம் ட்ரெண்டிங்கான விஷயமா இருக்குது. எல்லோரும் அதை பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணால், யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எங்கே போனாலும் மக்கள் இதை பற்றி நிறைய பேசுகிறாங்க, நிறைய வீடியோஸ் வருது. இது ஒரு பேசும் பொருளாக இன்றைக்கி மாறிட்டு வருது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் இதை பற்றின அவேர்னஸ் இருந்தாலும் இது ஒரு டாப்பிக்காக பேசியிருப்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட சின்ன வயசில் அப்படி தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. நீங்கள் உங்களோட சின்ன வயசில் இதை பற்றி நம்மளுக்கு யாராவது உட்கார வச்சு இதான் உணவே மருந்து, நம்மளுடைய ஃபுட்டில் தான் எல்லாமே இருக்குது, நம்மளுக்கு யாரும் கிளாஸ் எடுத்தாங்களான்னா கிடையாது. ஆனால் நீங்கள் ஹெல்த் வைஸாக நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி நம்மளை விட அதை பற்றின விஷயங்கள் அவேர்னஸ்க்கான விஷயம் நடக்காத அவங்க தான் நல்லா இருக்காங்களே தவிர நம்ம இன்னும் மோசமாக தான் இருக்கும். கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறோம், உணவே மருந்து அப்படின்னு நம்ம பேசுகிறோம். நான் மட்டும் கிடையாது, இந்த டாபிக் நீங்கள் எடுத்து யூடியூப்பில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் இதை பற்றி பேசியிருப்பாங்க. எப்படி வந்து உணவு எப்படி மருந்தாக பயன்படுது, உணவில் என்ன மாதிரி மருத்துவ குணங்கள் இருக்குது, எது மருந்து எது உணவு, இதை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. ஆனால் ஏன் அந்த அவேர்னஸ் இங்கே இல்லை? என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த பகுத்தறிவுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, நம்மளுடைய 7வது அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அந்த பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்போ மக்களுக்கு டெவலப் ஆக ஆரம்பித்ததோ அதனால ஒரு சில நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஏன்னா அந்த 5 அறிவு ஜீவனாக ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஒரு குழந்தை எடுத்துக்கோங்க அப்படின்னா அந்த குழந்தை பசிச்சா சாப்பிடும், தூக்கம் வந்தால் தூங்கும், அது உடம்பு சொல்கிறதை கேட்கும். உடலின் மொழி அப்படின்ற டாப்பிக்கை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். நம்ம உடம்பு சொல்கிறதை நம்ம கேட்கும்போது நமக்கு நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. நம்ம உடம்பு தூக்கம் சொன்னால் தூங்கணும், பசிக்குதுன்னு சொன்னால் சாப்பிடணும், தண்ணி தாக அடிக்குதுன்னு சொன்னால் தண்ணி குடிக்கணும், டயர்டாக இருக்குதுன்னு சொன்னால் ஓய்வு எடுக்கணும். அப்போ அந்த உடம்பு நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தையும் கம்யூனிகேட் பண்ணணும். அதை நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புல நோய் நிலைகள் வராமல் பாதுகாக்கப்படும். ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு பசிச்சா அழுது சாப்பாடு கேட்கும், தூக்கம் வந்தால் எந்த இடம்லாம் பார்க்காது, அப்படியே தோளில் படுத்து தூங்கிடும். உடம்பு டயர்டாக இருக்கா போய் படுத்துக்கும், தாக எடுத்தால் தண்ணி வேணும்னு கேட்கும். பசிக்காத நேரத்தை அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிடாது, டைம் ஆயிடுச்சு சாப்பிடு, நீங்கள் கொண்டு போய் ஊட்டினாலும் கேட்காது. அப்போது அந்த ஒரு இடத்துல இருந்து எப்போ ஒரு சிலருக்கு அதுக்கடுத்து திங்கிங் கெப்பாசிட்டியும் டெவலப் ஆகுதுல்ல, அதே குழந்தை தான், நானும் குழந்தையாக தான் இருந்திருப்பேன், நீங்களும் குழந்தையாக இருந்திருப்பீங்க, எல்லாரும் அதுலேருந்து தானே எனக்கு ஒரு மெச்சூர் ஸ்டேஜுக்கு வரும். ஆனால் அந்த இடத்துக்கு வரப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நான் தான் அறிவாளி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இது நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் தான் உடம்புக்கு கெடுதி. நான் சொல்கிறேன், நம்ம உடம்பு நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தையும் பேசும், ஒரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும். ஆனால் அதை நம்ம காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நான் தான் அறிவாளி, என்னால் இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிட முடியும், என்னால் என் உடம்புக்குள்ள இருக்க எனக்கு என் உடம்பை பற்றி புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது எங்கே போய் முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வலி அப்படின்னா வலிக்கு என்ன ட்ரீட்மெண்ட், இதில் பெயின் இருக்குது, பெயின் குறைஞ்சா நான் நல்லாயிட்டேன்னு அர்த்தம். அப்போ எனக்கு தூக்கம், அந்த தூக்கத்தை என்னால் நான் நினச்சா தூங்க முடியும், நான் நினச்சா எந்திரிக்க முடியும். நிறைய பேர் இதை பெருமையாக சொல்லுவாங்க உங்ககிட்ட, நான் நினச்சா தூங்குவேன், இல்லைனா நான் 2 நாள் 3 நாளும் தூங்காமல் நான் வேலை செய்வேன்டா, பசிச்சாலாம் நான் சாப்பிடணும் செய்வேன், என்னால் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது ஒரு பெருமையான விஷயமா பேசுகிறாங்கல்ல. 14 வேகங்கள்னு சொல்கிறாங்க சித்த மருத்துவத்தில். நம்மளோட தூக்கமாக இருக்கட்டும், மோஷன் போகிறது, யூரின் போகிறது, இந்த தும்மல், இந்த மாதிரி ஒரு 14 விஷயம் சித்த மருத்துவத்தில் லிஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 14 வேகங்களை யார் யாரெல்லாம் அடக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நோய் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 14ஐயும் அடக்கிறத தான் இன்றைக்கி பெருமையாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தூக்கமா, என்னால் தூங்காமல் உழைக்க முடியும், 3 நாள்னாலும் சரி தூங்காமல் நான் உட்காருவேன், 5 நாள்னாலும் சரி சாப்பிடாமல் என்னால் வேலை செய்ய முடியும், நாள் ஃபுல்லாக தண்ணி குடிக்காமல் நான் வேலையில் இருப்பேன். அப்போ எங்கேருந்து இந்த விஷயம் வருது அப்படின்னா அந்த அந்த ஒரு 6வது அறிவு டெவலப் ஆகி போகிறப்போ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இந்த உடம்பை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நோயை கொண்டு போய் வருது. நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி அதே 6வது அறிவு தான் உங்களுக்கு இந்த உணவே மருந்துன்ற டாப்பிக்கும் உள்ள வருது. இன்னைக்கு எப்படி இந்த டாபிக் பேச பொருளாக மாறுது? இன்னைக்கு உணவே மருந்துன்றது நம்ம இன்னைக்கு இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி யூடியூப்ல ஒரு 1000 பேர் பேசியிருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். எப்படி எல்லாரும் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சாங்க? ஏன் இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் பேச வரல அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் அப்படின்னு கேட்குற இடத்துல தான் அறிவியல்
அங்கே தான் வளர ஆரம்பிச்சு. நெருப்பு கண்டுபிடிச்சப்போ அது ஏன் இது எரியுது அப்படின்னு ஏன் யோசிக்கிறப்போ தான் அடுத்தது உணவு சமைக்கிறது ஒரு பொருளாக மாறுது. சமைச்ச உணவையும் சமைக்காத உணவையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஏன் சமைச்ச உணவு கெட்டு போகலை அப்படின்ற கேள்வி தான் நீங்கள் சமையல் ஒரு விஷயம் வருது. அடுத்து அந்த அந்த பரிணாம வளர்ச்சியிலிருந்து இந்த அறிவியல் வளர்ச்சி நம்மளுக்கு கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணமே ஏன் அப்படிங்கிற கேள்வி தான். மனுஷன் நான் இந்த டிவியில் டிப்ஸ் கொடுக்குறேனே, மூட்டு வலிக்கு இது யூஸ் பண்ணுங்க, மூட்டு வலிக்கு விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுங்க, ஏன் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணி பதிலுக்கு என்கிட்ட கேட்கணும். எல்லா விஷயத்துக்கும் ஏன்னு கேட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலே உடம்புக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. யார் எதை சொன்னாலும் பிளைண்டாக நம்பக்கூடாது. நான் உட்பட யார் எதை சொன்னால் இது ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்க ஆரம்பித்தா மட்டும்தான் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்போது இந்த ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள எழுது பார்த்தீங்களா, அந்த கேள்வி தான் இன்றைக்கி இந்த டாப்பிக்கை பெருசாக பேச வைக்குது. நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது இன்னைக்கு முன்னிருந்த மாதிரிலாம் கிடையாது. ஹெல்த் கேர் முன்னிருந்த மாதிரிலாம் கிடையாது. நான் சின்ன வயசில் இருந்ததுக்கு தாண்டி இப்போ நான் பார்க்குறேன், தெருவுக்கு 2 மெடிக்கல் ஸ்டோர் இருக்குது. இப்போ நான் வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே லைவுக்கு வர வழியில் அத்தனை ஹாஸ்பிட்டல் பார்க்குறேன், அத்தனை மெடிக்கல் ஸ்டோர் பார்க்குறேன். இவ்வளோ ஹெல்த் கேர் டெவலப் ஆகிடுச்சு இல்லை, இவ்வளவு மருத்துவமனைகள் டெவலப் ஆகிடுச்சு, இவ்வளோ அட்வான்ஸ்டான சர்ஜரிஸ் வந்துடுச்சு. அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் ஃபோன் அடித்த நிமிஷம் ஆம்புலன்ஸ் வந்து நிற்குது, கூட்டிகிட்டு போகிறாங்க. இவ்வளவு ஹெல்த் கேர் டெவலப் ஆகிருக்குன்னா ஆரோக்கியம் நல்லா தானே இருக்கணும். முன்னாடி இருக்க ஜென்ரேஷனை காட்டிலும் இன்றைக்கி எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கலாம். நீங்கள் நான் உட்பட எல்லாருமே நல்ல ஒரு வேகமான இயங்குகிற ஒரு ஆளாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், உடம்பு ஃபுல்லாக புத்துணர்ச்சியாக இருக்கணும். இல்லை எத்தனை பேர் நீங்கள் சந்தோஷமாக தூங்கி எந்திரிக்கணும்? படுத்தோம்னா காலை எந்திரிக்கும் போது எத்தனை பேருக்கு நல்ல ஒரு தூக்கம், நான் எனக்கு தூங்கினப்பா அப்படின்னு சந்தோஷமாக எந்திரிக்கிறது எத்தனை பேர்? அப்படியே முன்னாடி ஜென்ரேஷன் போங்க, ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஆகிடும். அவங்களுக்கு மல்டி விட்டமின்னா என்னன்னு தெரியாது, புரோட்டீன் ஷேக்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்க பாட்டுக்கு கிடைச்சதை சாப்பிட்டாங்க, பசி எடுக்கிறப்ப சாப்பிட்டாங்க, வயலில் என்ன விளைஞ்சதோ அதை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க, நேராக திருப்பி வேலையை பார்த்தாங்க. இன்றைக்கும் ஊரில் ஒரு 70 வயசு பாட்டி காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போய் வயலில் நிற்பாங்க. நீங்கள் நான் யாராவது பேர் 1 மணி நேரம் வெயிலில் நின்னா மயக்கம் போட்டு வந்துடும். அப்போ இந்த ஹெல்த் ஃபேக்டர் எங்கேருந்து வருது? அப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி, நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு உங்களுக்கு உடம்புல எனர்ஜியாக மாறுதா இல்லை உடம்புக்கு விஷமாக மாறுதா? இந்த கேள்வி தான் இந்த உணவே மருந்துன்ற டாப்பிக்கே இன்னைக்கு நம்மளுக்கு பேச வைக்குது. இந்த காலை கலெக்ட் பண்ணி பேசிக்கலாம், தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க. உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா? நான் வட மாநிலம் மணிப்பூர் மாநிலத்திலிருந்து பேசுறேங்க மேடம். மணிப்பூர் மாநிலம் அசாம் பக்கத்துல மேடம். உங்க பேர் என்ன? NS நாராயணன். NS நாராயணன், 68 வயசுங்க மேடம். மருத்துவர் இருக்காங்க, உங்களோட கேள்வியை மருத்துவர்கிட்ட கேளுங்க. சரி மேடம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு இந்த அடி வயிற்று கீழே இந்த ரோமம் மடிஞ்சிருக்கு, உறுப்புக்கும் வயிற்றுக்கு இடையில ரோமம் மடிஞ்சிருக்குங்களா சார்? போன லைவ்ல போன் அடிச்சீங்களா, அவரு தானே? ஆமாங்க சார். ஆமாங்க சார். அதுக்கு நான் ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்றேன், யூஸ் பண்ணீங்களா? சார் சொல்லலைங்களா சார், நான் சரியாவும் கேட்கல சார். அப்படியா? சரி, நான் திரும்பவும் சொல்றேன். போன லைவ்ல என்ன சொன்னா திரும்ப சொல்றேன், அதை அப்படியே கவனிச்சு கேளுங்க. சொல்லுங்க. இவர் போன லைவ்ல ஃபோன் அடிச்சார், எனக்கு வந்து ஹெர்னியா இருக்கு அப்படிங்கிற, அடி வயிற்றுக்கு நம்மளுடைய இடுப்பு பகுதியில் அடியில் அந்த அம்பிளிகஸ்ன்னு சொல்லுவோம், தொப்புளுக்கு கீழே இந்த தொடை இடுக்கு வருதுல அந்த இடத்துல ஒரு வீக்கம் மாதிரி இருக்கு. நாங்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க, குடலை இறங்கிடுச்சு அப்படின்வாங்க. இந்த ஹெர்னியா பொறுத்த வரைக்கும் வெளியே வந்த குடலை அப்படியே முழுசா உள்ள தள்ளி நிரந்தரமா அப்படியே மூடிட முடியுமா அப்படின்னா அது உடம்புல ஆரம்பிச்ச நோய் நிலையை பொறுத்தது. ஆனால் அதை நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா எந்த ஒரு நோயும் அறிகுறி வேற, நோய் வேற. அடிக்கடி இந்த லைவ்ல நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், நோய் வேற, அறிகுறி வேற. இவங்க கான்சன்ட்ரேட் பண்றது அறிகுறி. அந்த ஹெர்னியா அப்படிங்கிறது ஒரு அறிகுறியை தவிர அது நோய் இல்லை. அந்த நோய் எங்கே இருக்கு அப்படின்னா அவருடைய மலச்சிக்கல். அந்த மலச்சிக்கல் என்ன பண்ணுது, இவர் முக்கி மோஷன் போக வைக்குது. முக்கி மோஷன் போகிறப்போ அந்த வயிற்றுல அப்டமனல் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, நம்ம வயிற்றுல ஏற்படக்கூடிய அதிகப்படியான அழுத்தம் எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன கேப் இருக்கோ அது வழியாக குடலை பிதுங்கி வெளியே வரைக்கும். தொப்புள்ள ஒரு அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க, தொப்புள்ள வரும், கீழே இந்த இடத்துக்கிட்ட வரும், எந்தெந்த இடத்துல விதைப்பையில் ஒரு சிலருக்கு வீக்கம் வரும். எந்த இடத்துல அந்த ப்ரெஷர் அதிகமாகுதோ அந்த இடத்துல கொஞ்சமாக பிதுங்கி வெளியே வர வாய்ப்பு இருக்குது. அந்த ஹெர்னியாவுக்கு முதல் முக்கிய காரணம் மலச்சிக்கல். ரெண்டாவது வெயிட் அதிகமாக இருக்கிறது. அதிகமான வெயிட்டு திரும்ப அப்டமனல் பிரச்சனை அதிகப்படுத்தும். மாடிப்பேர் ஏறுறீங்க, அதிகமாக வெயிட்டு தூக்குறீங்க, இல்லை ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாக இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதுவும் இந்த பிரச்சனை அதிகப்படுத்தும். ரொம்ப அதிகமாக வந்து இருமல், தும்மல், அடிக்கடி காய்ச்சல் வருது, எனக்கு உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, எனக்கு அடிக்கடி காய்ச்சல் வந்துடும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு திரும்ப 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 இருமல் வரும். இருமிக்கிட்டே இருக்காங்கன்னா அப்பவும் அப்டமனல் ப்ரெஷர் அதிகமாகும், அப்போ ஹெர்னியா வரும். இங்கே நோய் வந்து ஹெர்னியா கிடையாது. நோய் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்ப்பு சக்தி இல்லாத விஷயமோ, உங்களுடைய மலச்சிக்கலோ, இல்லை நீங்கள் உடம்பு வெயிட்டு குறைக்காமல் இருக்கிறதோ, இல்லை உங்களுடைய கோர் நம்மளுடைய இந்த வயிற்று பகுதிகள், இந்த தசை பகுதி, இந்த தசைகள்லாம் வீக்காக இருக்கிறதோ. அப்போ இது எப்போ வீக் ஆகும்? சும்மா ஒரே இடத்துல உட்காந்து
உட்காந்துட்டு இருக்கிறது, நம்ம அப்படியே பைக்கில் போகிறது, பைக்கில் வர்றது, காரில் போகிறது, காரில் வர்றது, எந்த ஒரு எக்ஸசைஸுமே பண்ணாமல் இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் இந்த இடத்த வீக் ஆக்கும் போது மசில் லைட்டாக கேப் விட செய்யும். அது வழியாக உங்களுக்கு இந்த குடல் பிதுங்கி வெளியே வரப்போகுது. அப்போ யார் யாருக்கெல்லாம் ஹெர்னியா இருக்கோ, ஹெர்னியாவோட இந்த ரூட் காஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா, இதில் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அந்த விஷயத்தை சரி பண்ணிங்கன்னா வந்த ஹெர்னியா அதுக்கு மேலே அதிகமாகாமல் இருக்கும். வந்திருக்கு, இதுக்கு என்ன பண்ணலாம்? ஐயா போன தடவை கேட்டார், கலர்ச்சிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, நாட்டுப்பந்து கடைகளில் கிடைக்கும். கலர்ச்சிக்காய் அப்படின்னு நீங்கள் மணிப்பூர் மாநிலத்தில் இருக்க, நீங்கள் அங்கே எந்த அளவுக்கு இதெல்லாம் அவைலபிள்னு எனக்கு தெரியல. கலர்ச்சிக்காய்ன்னு சொல்லுவாங்க ஐயா, அதை வாங்கிக்கோங்க. நல்லா பொடிச்சிட்டு வெள்ளைக்கரு, முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்து கலந்துக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக வெள்ளைக்கரு கலந்தீங்கன்னா பேஸ்ட் மாதிரி மாறிடும். அது அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா கருப்பு உளுந்து வாங்கிக்கோங்க. இந்த கலச்சிக்காய் பொடி 2லேருந்து 3 ஸ்பூன் போட்டுட்டு, கருப்பு உளுந்த பவுட்ரு பண்ணி 1 ஸ்பூன் போட்டுட்டு, கொஞ்சமாக வெந்நீர் கலந்து அந்த வீக்கம் இருக்கிறத அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது இறுகி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது மட்டும் போதாது. ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொன்னது ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை சரி பண்ணல அப்படின்னா நீங்கள் கலச்சிக்காயில் எந்த காயை போட்டாலும் சரி திரும்ப திரும்ப அது வெளியே வந்துட்டு தான் இருக்கும். இதோடு சேர்த்து நோய்க்கான மூல காரணத்தை சரி பண்ணுறதுக்கான ஸ்டெப் எடுங்க. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, தொடர்ந்து பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? எங்க இருந்து அழைக்கிறீங்க? மருத்துவர் இருக்காங்க, உங்களோட கேள்வியை மருத்துவர் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம். வயிறு அடிவயிறு வெயிட்டா இருக்கு. அடிவயிறு வெயிட்டா இருக்குங்களா? இருக்கு. ஆமா, அது மேல கம்பிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன வயதாகுது உங்களுக்கு? வயசு 70. 70. கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைக்கு ஏதாவது இருந்ததா உங்களுடைய? இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த புத்தப்பைய எடுத்துட்டோம். கல்லு புத்தப்பையில கல்லு. ஓகே. மலச்சிக்கல் எதுவும் இருக்குங்களா? மலச்சிக்கல் எப்பமாவது டைட்டா தான் போகும். டைட்டா போகுது. வயிறு வெயிட்டா இருக்குங்கய்யா. ஆமா. சரி, செரிமான பிரச்சனை ஏதாவது இருக்குங்களா? மேல் வயிறுல வலி, வயிறு உப்புசம், வயிற்றுல காத்து பிடிச்ச மாதிரி இருக்கு? அதான் அப்படி மேல விட்டுக்கிட்டு ஏத்துக்கிட்டு வயிறு கண்ணமா கல்ல கட்டி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. சுகர், பிபி, தைராய்டு, கொலஸ்ட்ரால் ஏதாவது இருக்குங்களா? தைராய்டு இருக்கு, அந்த சுகர் எல்லாம் கிடையாது. தைராய்டு கண்ட்ரோலா இருக்கா? ஆமா, 100 மில்லிகிராம் மாத்திரை போட்டுக்கிட்டு 100 mcg போட்டுட்டு இருக்கீங்க காலையில? ஆமா. சரி, ஓகே. எத்தனை வருஷமா போட்டுட்டு இருக்கீங்க? அது ஒரு 5-6 வருஷமா போடுறேன். 5-6 வருஷமா போடுறீங்க. சரி, ஓகே. உங்க நோய்க்கான காரணமும் அதுக்கான தீர்வும் நான் சொல்றேன், தொடர்ந்து பாருங்க. தைராய்டுக்கு நான் மாத்திரை போட்டுட்டு இருக்கேன், 100 mcg போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. தைராய்டில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா மலச்சிக்கல் ஒரு முக்கியமான பிரச்சனை. தைராய்டு என்ன பண்ணும்? யார் யாருக்கெல்லாம் தைராய்டு இருக்கோ அதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த வேதனை புரியும். நான் சொல்கிறது மற்றவங்களுக்கு புரியுமா எனக்கு தெரியல, ஆனால் அவங்களுக்கு அந்த வேதனை புரியும். காலையில் எந்திரிக்க முடியாது. நம்ம இப்போ பேசணும்ல, யாரெல்லாம் சந்தோஷமாக எந்திரிக்கன்னு. முதல்ல சந்தோஷமாக எந்திரிக்காத முதல்ல ஏன்னா தைராய்டு இருக்கவங்க தான். காலை எந்திரிக்கும் போதே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். அப்படியே உடம்பு ஃபுல்லாக டைட்டாக இருக்கும், டயர்டாக இருக்கும். ஏன்டா விடிஞ்சது, இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எந்திரிக்கலாமான்ற ஒரு ஃபீல் இருப்பாங்க தைராய்டு இருக்கவங்க. காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப டயர்டாக இருக்கும், உடம்பு ஃபுல்லாக வலிகள் இருக்கும். சாப்பிட்டா வயிற்றில் கேஸ் பிடிக்கும், கொஞ்சமாக பசி எடுக்கும், சாப்பிட்டா கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். திருப்பி ஒரு 1 மணி நேரம் 2 மணி திருப்பி பசிக்கும் கொஞ்சமாக, ஏன்னா வயிறு உப்புசமாகும். மலச்சிக்கல் இருக்கும், ஏன்னா பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய குடல் இப்படி அலையலையாக நகர்ந்து தான் வயிற்றில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே கொண்டு வரும். நம்ம உள்ள நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி, அது என்ன ஆகும்னா நம்ம குடல் இப்படி அலையலையாக நகர்ந்து தான் வெளியே கொண்டு வரும். அந்த மூவ்மெண்ட் கம்மியாயிரும். உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களையும் கம்மி பண்ணுறது தான் தைராய்டோட முக்கியமான பிரச்சனை. பேசல் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புடைய நீங்கள் சாப்பிட்டா அதை எரித்து எனர்ஜியாக மாற்றி நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கணும். அதில் இருக்கக்கூடிய ஏடிபி ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை தைராய்டு ஸ்லோ பண்ணும். அப்போ உடம்புல இருக்கக்கூடிய எரிக்கிற சக்தியே உடம்புல கம்மியாயிருச்சுன்னா உள்ளே போகிறதெல்லாம் கொழுப்பாக தான் தங்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டு போட்டுகிட்டே போவாங்க. வெயிட்டு போட எப்படி உடல் பருமன் ஹார்மோன் பிரச்சனைகளை உண்டு பண்ணுது அப்படிங்கிறது இதே இல்லை. நான் ஒரு 2-3 லைவுக்கு முன்னாடி பேசினேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அந்த உடல் பருமன் என்ன பண்ணும்? உடம்புல எல்லா ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளையும் உருவாக்க ஆரம்பிச்சிடும். மென்சஸில் பிரச்சனை கொடுக்கும், எலும்புகளில் பாதிப்பை ஏற்படுத்தும், உடம்பு ஃபுல்லாக பிரச்சனை கொடுத்துரும். பகல் ஃபுல்லாக டயர்டாக இருக்கும், நைட்டு போய் படுத்தா தூக்கம் வராது. இதுதான் தைராய்டில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. மண்டையில் முடி கொட்ட ஆரம்பிச்சிடும், ஆனால் கையில் முடி வளரும். எங்கே இருக்கணும் அங்கே இருக்காது. தலையிலேருந்து அப்படியே எல்லாம் முடி கொட்டிடும், கொத்தா முடி வரும், ஆனால் கையில் முடி வளர்க்கும். ஒரு சிலருக்கு தாடிலாம் வளர ஆரம்பிக்கும் பெண்களுக்கு. அப்போது எங்கே இருக்கணுமோ அங்கே முடி இருக்காது. இதெல்லாம் தைராய்டில் மிக கொடுமையான ஒரு விஷயம். அதுவும் 25-30 வயசு பொண்ணுங்களுக்குலாம் தைராய்டு வந்துருச்சுன்னா அடுத்த 50 வயசு அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ அம்மா 70 வயசு இருக்குது, எனக்கு இப்போ 5 வருஷமாக மாத்திரை போடுறேன் அப்படின்றாங்க. ஆனால் 25 வயசு 20 வயசுல எனக்கு தைராய்டோட நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. 20 வயசில் ஒருத்தருக்கு தைராய்டு ஹார்மோனில் பாதிப்பு வருதுன்னா ஒரு ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு நாளில் வராது. அப்போ 20 வயசில் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை வருதுன்னா 10 வயசுலேருந்து அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தைக்கு தவறான உணவு முறையை பழக்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த தவறான உணவு முறை தான்
20 வயசில் அதுக்கு தைராய்டு குறைபாடாக வந்து முடியுது. அப்போ இவங்களுக்கும் அதே தான், அந்த மலச்சிக்கல் சரியாகணும், வயிறு வெயிட்டாக இருக்கிறது சரியாகணும், செரிமானம் நல்லா இருக்கணும் அப்படின்னா உடம்புல இருக்க கொழுப்புகள்லாம் வெளியே போகணும், உடம்புடைய மெட்டபாலிக் ரேட் அதிகமாகணும். அதுக்கு தைராய்டை வந்து மாத்திரை இல்லாமல் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அந்த உடம்புக்கான கெப்பாசிட்டியை நம்ம டெவலப் பண்ணணும். 70 வயது ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அம்மாவுக்கு அந்த விஷயத்தை நம்ம டேரெக்டாக அப்படி டிவியில் பார்த்து ஒரு டிப்ஸை கொடுத்து சரி பண்ண முடியுமா அப்படின்னா அது வந்து நம்ம நேரில் பார்க்கும்போது தான் சொல்ல முடியும். ஒரு 20-25 வயசில் ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட பேசுகிறாங்க, இப்போ ஃபோனில் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சில டிப்ஸும் உணவு முறையும் சொல்லலாம். இப்போ 70 வயசில் இருக்கவங்களுக்கு டக்குலாம் மாத்திரை நிப்பாட்ட முடியாது. கண்டிப்பாக மாத்திரை நிப்பாட்டி தைராய்டு அளவு நார்மலாக இருக்கிறதா நார்மல். தைராய்டு மட்டும் கிடையாது, சுகரோ பிபியோ கொலஸ்ட்ராலோ எந்த விஷயமா இருந்தாலும் மாத்திரை போட்டு நார்மலாக இருக்கிறது நார்மல் கிடையாது. மருந்து மாத்திரைகளே இல்லாமல் உடம்புல நார்மலாக வச்சுக்கிறதுக்கான ஸ்டெப்பை நம்ம எடுக்கணும். இவங்களுக்கும் அதுதான் சொல்கிறேன். சிரமம் இல்லாமல் பாளையங்கோட்டை அப்படின்னு நாங்கள் திருநெல்வேலியோட பிரான்ச் இருக்குது, என் நம்பர் எடுத்துக்காங்க, திருநெல்வேலி எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு ஒரு தடவை நேரில் வாங்கம்மா, உங்களுக்கான தைராய்டு மாத்திரை நிப்பாட்டுறதுக்கான ஸ்டெப்பை நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். மலச்சிக்கலுக்கு அது வரைக்கும் நான் வேணால் ஒரு தீர்வு சொல்கிறேன். விளக்கெண்ணெய் வாங்கிக்காங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த ஆரம்ப கட்ட மலச்சிக்கல் இருக்கோ அவங்களுக்கு இந்த ஒரு டிப்ஸே போதும். ஒரு விளக்கெண்ணெய் எடுத்துக்கணும். நல்லா இந்த பேபி கேஸ்ட்ராயில்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் ஸ்டோரில் கிடைக்கும். பேபி கேஸ்ட்ராயில் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கணும். நார்மலாக நாட்டு மருந்து கடைகளில் போய் வாங்கினோம்னா ஒழுங்காக பியூரிஃபை பண்ணாத எண்ணெய் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா சுத்தமான எண்ணெய் வாங்கிட்டு ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 3 விரல் அளவுக்கு கடுக்காய் பொடி எடுத்துக்கோங்க. நல்லா கடுக்காய் பண்ணி ஒரு 3 விரல் அளவுக்கு எடுத்துட்டு அந்த எண்ணெயில் தூக்கிட்டு சுடுதண்ணியில் போட்டு கலந்துடணும். கலந்துட்டு நைட்டு அந்த ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிச்சு தூங்கிட்டாங்கன்னா காலையில் கொஞ்சம் மலச்சிக்கல் நல்லா ரிலீஃப் ஆகிட்டு நல்லா மோஷன் போக ஆரம்பிப்பாங்க. உடம்புல இருக்க வலிகள் குறையும். ஏன்னா விளக்கெண்ணெய் உடம்புல வாதத்தை குறைக்கக்கூடியது. வாதம் குறைந்தால் உடம்புல இருக்கக்கூடிய வலிகள் குறையும். விளக்கெண்ணெய் அதனால தான் மூட்டு வலிக்கு அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, வலி இருக்குன்னா விளக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. குழந்தைக்கு வயிற்று வலினா கூட தொப்புல விளக்கெண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. விளக்கெண்ணெய் வந்து வலி சார்ந்த விஷயங்களுக்கு விளக்கெண்ணெய் ஒரு நல்ல மருந்து. இதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு வாங்க. வர சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஞாபகம் இல்லை, நம்மளுடைய திருநெல்வேலி பிரான்ச்சில் கேம்ப் இருக்குது. ஃபோன் பண்ணி கேட்டுட்டு என்னைக்கு அப்படின்றது கேட்டு என்னோட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு நேரில் வாங்கம்மா, மீதியை நம்ம பேசிக்கலாம். அழைத்தமைக்கு நன்றிமா. உணவே மருந்து அப்படிங்கிற தலைப்பின் கீழ் பேசிட்டு இருந்தோம். குறிப்பா இந்த உணவே மருந்துல வந்துட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு தான் நமக்கு வந்து விஷமாகுதா, அப்படி இல்லைன்னா அது நல்லதா மாறுதா அப்படிங்கிறது குறித்து சொன்னீங்க. அது குறித்து தொடர்ந்து விரிவா சொல்லுங்க. உணவே மருந்து ஆக்சுவலி நம்மளுடைய ஃபுட்டு இருக்குல்ல, நான் இப்போ அந்த ஃபுட் சைக்கிளை பற்றி பேசியிருக்கோமா காலாட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய உடம்புக்கு பேசிக்கான ஃபியூவலே ஃபுட்டு தான். நீங்கள் வந்து ஏன் இன்றைக்கி அந்த உணவை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, ஒரு பைக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு பைக் இருக்குது. அந்த பைக்குக்கு நீங்கள் பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னா அந்த பெட்ரோலோட குவாலிட்டியை பொறுத்து வண்டியோட மைலேஜ் மாறும்ல. வண்டியில் நீங்கள் யூஸ் பண்ணுற பெட்ரோலோட குவாலிட்டி கம்மியாக இருக்குது, இல்லை அதில் ஏதோ கலப்படம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வண்டியோடைய செயல்திறன் குறையும், வண்டியோட மைலேஜ் மாறும், வண்டியில் இன்ஜின் அடிவாங்கும், வண்டியோடைய எஃபிகேசி குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய உடம்பு. நம்ம உடம்புக்குள்ளே நீங்கள் என்ன உள்ளே போடுறீங்களோ அதுதான் ஃபியூயல். இப்போது நான் வந்து உங்களுக்கு வந்து அவங்க அப்பாவோ அம்மாவோ இல்லை அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு பர்த்டே வருது, ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஒரு பைக் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த வண்டி வந்து இந்தியாவிலே கிடையாது, உங்களுக்கு வந்து நான் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இந்த வண்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி வந்து ரன் ஆக நல்ல மைலேஜ் தரும். எந்த அளவுக்கு வண்டி நீங்கள் வேகமாக ஓட்டுறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த வண்டியை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வண்டியோட எஃபிஷியன்சி அதிகமாகிட்டே போகும். அந்த வண்டியில் என்ன ரிப்பேர் ஆச்சுன்னா அந்த வண்டி அதுவே சரி பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வண்டி கிஃப்ட் பண்ண எப்படி இருக்கும். அந்த வண்டியில் பிரேக் வேறு பிஞ்சிருச்சா ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணிக்கும். கிளச்சு பிளேட்டு போயிடுச்சா வண்டி ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணிக்கும். இன்ஜினில் ஏதாவது பிரச்சனையா ஆட்டோமேட்டிக்காக அது சரி பண்ணிக்கும். அப்படின்னு ஒரு வண்டி உங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும், எவ்வளோ நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரியான ஒரு வண்டி தான் நம்ம உடம்பு. நம்ம உடம்புக்கு அதுவே சரி பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. நம்ம உடம்புல எந்த நோய் வந்தாலும் அந்த உடம்பு அதே சரி பண்ணிக்கும். இன்னும் 1000 வருஷம் கழிச்சு கூட நம்மளா இருப்போமான்னு தெரியாது. ஆனால் நான் சொன்ன மாதிரி கண்டுபிடிப்பு இந்த உலகத்தில் வருமானு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச டவுட்டு தான். அந்த வண்டியில் வரக்கூடிய பிரச்சனையை அதுவே சரி பண்ணிக்கும்ன்ற மாதிரி ஒரு பைக் இந்த உலகத்தில் கண்டுபிடிப்பான்னு எனக்கு தெரியல. பிரேக் வந்துச்சா ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துக்கும். வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சா ஆட்டோமேட்டிக்காக வேறு டயர் மாறிக்கும். அப்படின்னு ஒரு வண்டி புதுசாக இந்த உலகத்துக்கு வருமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் கடவுள் இந்த உடம்பு உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த உடம்புக்குள்ள அத்தனை அதிசயங்களும் இருக்குது. இந்த உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, காய்ச்சல் வந்தோம் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நீங்கள் போட்ட மாத்திரை தான் சரி பண்ணிச்சுருங்க. கிடையவே கிடையாது. நீங்கள் போட மாத்திரை என்ன பண்ண நினைக்கிறீங்க, நீங்கள் போட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த பேராசிட்டமால் மாத்திரை தான் நம்ம போடுவோம். காய்ச்சல் வந்துச்சுன்னா அதான் கொடுப்பாங்க. கூகுள் பண்ணி படிச்சு பாருங்கள் என்ன பண்ணுதுன்னு. அது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை குறைக்கும், உடம்புல இருக்கக்கூடிய வலிகளை குறைக்கும். காய்ச்சலை சரி பண்ணாது. காய்ச்சலை சரி பண்ணுறதுக்கு எந்த மாத்திரையும் கிடையாது. டாக்டர் என்ன சொல்லுவார், 3 நாள் மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுமான்னு சொல்லுவார். 3 நாளில் காய்ச்சல் அதிகமாச்சுன்னா வா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லுவார். ஆமாம் தானே? அப்போது 3 நாள் 4 நாள் மாத்திரையை போட்டு பேசாமல் வீட்டில் படுத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம உடம்புல நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, நீங்கள் போட்ட மாத்திரை தான் சரி பண்ணிச்சுன்னு. கிடையவே கிடையாது. அதை சரி பண்ணது உங்கள் உடம்பு. அந்த டாக்டர் என்ன சொன்னாருன்னா அது வரைக்கும் அந்த வேதனையை உங்களுக்கு குறைக்கிறதுக்காக ஒரு மாத்திரையை கொடுத்துட்டார்.
மாத்திரையை போட்டு பேசாமல் ரெஸ்ட் எடுமான். அந்த 3லேருந்து 4 நாளைக்குள்ள உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்திகள் அந்த கிருமிகளுக்கு எதிராக போராடி அந்த கிருமிகளை கொன்று உங்கள் உடம்ப அந்த காய்ச்சல் ரெக்கவரி பண்ணி கொண்டு வருது. நம்ம என்ன சொல்லுவோம், ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி தான், நான் தான் அறிவாளி அப்படின்னு நினைப்பு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், பால் குடி, பிரெட்டை சாப்பிடு, வீட்டில் சொல்லுவோம் இல்லை காய்ச்சல் வந்தவங்களை படுக்க வச்சுட்டு இந்த ஒரு டம்ளர் பால் குடி, பிரெட்டை சாப்பிடு, சாப்பாடை சாப்பிடு, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதை சாப்பிடு, சாப்பிடாம படுத்திருக்கேன். காய்ச்சல் வந்த எல்லாருக்கும் நான் உட்பட நீங்கள் உட்பட எல்லாரும் ஃபீல் பண்ணிருப்போம், வாய் கசக்கும். காய்ச்சல் தான் என் வாய் கசக்குது. அந்த உணவு உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் வாய் கசக்குது. உடம்பு நம்மக்கிட்ட பேசும். அந்த கசப்புன்ற சுவை என்ன சொல்லுது, நீங்கள் உணவு உள்ளே சாப்பிடக்கூடாது, இதுக்கு மேலே சாப்பிட வேணான்ற அந்த கசப்பு சுவை இருக்கிறப்ப உங்களால் எதுவுமே சாப்பிட முடியாது. ஏன் காய்ச்சல் வந்தால் வாய் கசக்குனா அதுதான் காரணம். அப்போது நீங்கள் சாப்பிடாம இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த காய்ச்சல் சரியாக போகும். ஏன் நான் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னா, அந்த உடம்புல இருக்கக்கூடிய கிருமிகளுக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை உள்ளே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் பிரெட்டில் போய் குளுக்கோஸாக கலக்க ஆரம்பிக்கும். அந்த சர்க்கரை சத்தை சாப்பிட்டு அந்த கிருமிகள்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அப்போது உங்கள் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக வீக் ஆயிரும். அதுக்கு குளுக்கோஸ் ஒழுங்காக போகக்கூடாதுன்னா நீங்கள் உணவு உள்ளே எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க, குழந்தைங்களா இருக்காங்கன்னா கஞ்சி சாதமோ இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கலாம். ஒரு நார்மலான ஒருத்தர் இருக்காரு, ஒரு 35-40 வயசுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, நல்ல ஒரு செயல்திறனோட உடம்பு இருக்குன்னா பட்டினியே பெருமருதுன்னு சொல்கிறாங்க. சித்த மருத்துவத்தில் காய்ச்சலுக்கு முதல் மருந்தே பட்டினியே பெருமருதுன்னு சொல்கிறாங்க. பட்டினி இருக்கிறது தான் முதல் மருந்து. அவங்களே எக்ஸெப்ஷன் சொல்கிறாங்க. குழந்தைங்க, பெண்கள், வயசானவங்க, இந்த மாதிரி வேறு ஏதாவது நோய் இருக்கிறவங்க அவங்களாம் கஞ்சி சாதம் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் மீதெல்லாம் பட்னியாக இருங்க, காய்ச்சல் சரியாக போயிடுறாங்க. என்னுடைய பொது மருத்துவம் புக்கு, என்னோடய சித்த மருத்துவ புக்கில் என் காலேஜில் புக்கை திறந்தால் மொதல் பேஜில் அதுதான் இருக்கும். அந்த பொது மருத்துவம்ன்ற புக்கில் எடுத்தோன்னே மருந்து தானே கொடுக்கணும். முதல் பேஜில் என்ன கொடுக்குறாங்கன்னா பட்டினியே பெருமருந்து அப்படின்ற விஷயத்தான் அதில் சொல்லித்தராங்க. அப்போது அந்த காய்ச்சல் வந்தால் கூட நம்ம ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற உடல் மொழியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா திரும்ப நீங்கள் உள்ள ஃபுட்டு போட ஆரம்பிப்பீங்க. அந்த ஃபுட்டு என்ன பண்ணும், அந்த காய்ச்சல் 5 நாள் 7 நாள் 10 நாள் அப்படியே தள்ளி போட ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திருப்பி அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறது. அப்போ நம்ம உடம்புக்கு நான் தான் அரசன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் இருக்கிற வரைக்கும் நோய்கள் பெருகி கொண்டே தான் போகுமே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து நீங்கள் வெளியே வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை. உணவு சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். உணவு சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். நேயர்கள் இணைப்புல இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? என் பேரு சத்யா மேம், மயிலாடுதுறையில இருந்து கூப்பிடுறோம். மருத்துவர் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்கம்மா. ஓகே வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. என் பேர் சத்யா சார், மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? பாப்பா 9 வயசு ஆகுதுங்க சார். சரிங்க. பல்லு எல்லாம் மஞ்சள் காவி மாதிரி இருக்குங்களா, அது அந்த மாதிரி இல்லாம கருப்பு கலர்ல காவியா இருக்குங்க சார். அப்படியே கருப்பு கலர் ஃபுல்லா கரையா இருக்கு பல்லு எல்லாம். சரிங்க. அது போகவே மாட்டேங்குதுங்க சார். அதுதான் சரி என்னன்னு கேட்போம். அப்படியா? வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னாங்களா? பிறக்கும் போது ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா இல்ல போக போது இல்ல சார், இப்ப இடையில இருந்தா சார் ஒரு 3-4 மாசமா இருக்கு சார். அது மாதிரி போக மாட்டேங்குது. சொத்தமா இருக்குன்றீங்களா, கரையா இருக்கா? கரையா இருக்கு சார். பேக் சைடு மஞ்சள் காவி படிஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி இல்ல கருப்பு கலர்ல இருக்கு சார். சரி, ஓகே. எனக்கு நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்க, நான் ஒரு பல்பொடி உபயோகம் நான் சொல்லித்தரேன். நீங்க வாய்ப்பு இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணி பாருங்க வீட்டுல. பாப்பாவோட வாயில இருக்கக்கூடிய பற்களை மட்டும் எனக்கு ஒரு போட்டோ எடுத்து, 9 வயசு தானே சொன்னீங்க? சரி, நீங்க எனக்கு போட்டோ மட்டும் எடுத்து அனுப்புங்கம்மா. தொடர்ந்து பாருங்க. சரிங்க சார். ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்புனாங்க அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியும் அவங்க சொல்கிற விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன. ஏன்னா கருப்பாக இருக்குன்னா நம்ம சொத்தையாக இருக்கா, வேறு ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் கருப்பாக தான் இருக்கும். பூஞ்சை தொற்று அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பூஞ்சை தொற்றுகள் நிறைய பூஞ்சை தொற்றுகள் கருப்பாக தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ அதை ஒரு தடவை நம்ம ஃபோட்டோவில் பார்த்துட்டா நல்லாயிருக்கும். யாருக்காவது பல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு ஈறு வீக்கமாகுது, ஈறுகளில் வலி இருக்குது, ரத்தம் வருது, பல் ஆடுது, பல்லில் இருக்கக்கூடிய கரைகள் இருக்குது, எனக்கு பல்ல வலிகள் இருக்குது, வீக்கம் இருக்குது, இந்த மாதிரி யாருக்காவது இருக்குது அப்படின்னா சிம்பிளான ஒரு விஷயம் தான் புங்கன் விதைன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய புங்கன் விதையை எடுத்துட்டு நல்லா வறுத்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு நல்லா வறுத்துக்கணும். புங்கன் விதையை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், வாங்கிட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற நிலைமைக்கு வந்தோடனே ஒரு இரும்பு செட்டில் வறுத்ததுக்கப்புறம் எடுத்து காய வச்சு நல்லா பவுடர் பண்ணிடணும். நல்லா பவுடர் பண்ணி ஜலிச்சு, ஏன் ஜலிக்கணும் அப்படின்னா 1-2 இருந்துச்சுன்னா வாயில் போட்டு தேய்க்கிறப்போ கீரை விழுந்துடும். இப்படி மூஞ்சிக்கு போடுற பவுடர் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்மூத்தாக வீட்டில் வச்சுருப்பீங்களோ அந்த அளவுக்கு அதை ஸ்மூத்தான பவுடராக மாற்றிட்டு அதுக்கு சமப்பங்கு இந்துப்பு வாங்கிக்கணும்.
இது ஒரு கைப்பிடினா ஒரு கைப்பிடி உப்பு, இந்துப்பு வாங்கிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடணும். இந்துப்பையும் ஒரு தடவை மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம். ஏன்னா இந்துப்பும் உப்போட சைஸ் பெருசாக இருக்கும். நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக மாற்றிட்டு இது ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டு ஜலிச்சுட்டு அந்த பவுடர் எடுத்து வச்சுக்கலாம். 2லேருந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அரைச்சிக்கணும் 2 மாதத்தில் யூஸ் பண்ணிடணும். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் இந்த பல்லு வலி, ஈறு வலி, ஈரில் வீக்கம் இருக்குது, பல்லில் வந்து எனக்கு ரத்தம் வருது, ஈறுகள் வீங்கி இருக்குது, இந்த பல்லு சொத்தையாக இருக்குது, எனக்கு பல்களில் தாங்க முடியாத வலி இருக்குது அப்படின்றவங்களாம் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த பல்லு சொத்தையோ பல்ல தாங்க முடியாத வலி இருக்குன்னா நம்மளுக்கு இந்த கண்டங்கத்திரி, முள்ளங்கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க. ரோடு ஓரங்களில் இருக்கும், கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இருக்கும். அந்த வீட்டில் பெரியவங்க யாராவது இருக்காங்கன்னா அதை பற்றி கேட்டுட்டு அந்த முள்ளங்கத்திரியை எடுத்து நெருப்பில் சுட்டுக்கணும். ஒரு அகல் விளக்கு போட்டுட்டு எண்ணெய் போட்ட அகல் விளக்கில் ஒரு குச்சி சொருவி அதை சுட்டுட்டு அதை நம்மளுடைய பல்லு இருக்குது இல்லைங்களா, எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அதை அப்படியே வச்சிங்கன்னா வாயில் அப்படியே எச்சில் சுருக்கும். அந்த எச்சை ஃபுல்லாக துப்பிட்டு அந்த கத்திரியையும் துப்பிட்டு ஒரு லவங்கத்தை எடுத்து அந்த இடத்துல வச்சு திருப்பி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கடிச்சிக்கணும். கடிச்சு முடிச்சுட்டு அதையும் துப்பிட்டு இந்த பல்பொடியை யூஸ் பண்ணி நல்லா பல்லு விளக்கிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் காலையில் நைட்டு 2 வேளையும் ஆயில் புல்லிங் பண்ணணும். வாயில் எண்ணெயை போட்டு கொப்புளிச்சு நல்லா துப்புறது. காலையிலையும் சரி நைட்டும் சரி நல்லெண்ணெயில் பண்ணால் போதும். காலை 1 மணி நல்லெண்ணெய், நைட்டு 1 மணி நல்லெண்ணெய். தூங்க போகிறதுக்கு முன்னாடி வாயில் போட்டு நல்லா கொப்புளிச்சு அதை துப்பணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னாலே பல் சார்ந்த பிரச்சனைகள் யாருக்காவது ஆரம்ப கட்டத்தில் இருக்குது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அந்த பிரச்சனையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகாமல் அதிலிருந்து காப்பாற்றி வெளியே வர முடியும். அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, தொடர்ந்து பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க. உங்க பேர் என்ன? வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? எங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா? எஸ் கண்ணன். எங்கிருந்து அழைக்கிறீங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டம், சங்கரார வட்டம், ஒசப்பாடி கிராமம். மருத்துவர் இருக்காங்க, உங்களோட கேள்வியை மருத்துவர்கிட்ட கேளுங்க. சொல்லுமா சார். ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வயசு 70 சார். சரிங்க. மூட்டு கைகாலெல்லாம் ஒரே பயங்கரமா வலிக்குது சார். எல்லா இடத்துலயும் வலிகள் இருக்கா? ஆமா சார், எல்லா இடத்துலயும் வலி இருக்குது. நானும் வந்து சுடு தண்ணி வச்சு குளிக்கிறேன், எக்ஸசைஸ் காலையில செய்யறேன். எக்ஸசைஸ்னா என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்றீங்க? கை கால் உட்காந்துட்டே எல்லாமே, தலை கை காலும் எல்லாமே உட்காந்துட்டே அசைவு. எல்லா ஜாயிண்ட்டுக்கும் மூவ்மெண்ட் கொடுக்குறீங்க. சரி, ஓகே. சுகர், பிபி, தைராய்டு, கொலஸ்ட்ரால் ஏதாவது இருக்குங்களா? எல்லாம் நார்மல். எல்லாம் நார்மல் சார். வெயிட் அதிகமா இருக்கீங்களா? வெயிட் எல்லாம் ஒன்றும் அதிகமா இல்லை சார். வந்து ஒரு என்னுடைய ஏஜும் வயசு ரெண்டும் ஓரளவு ஒரு வயசு 2 வயசு வித்தியாசம் தான் சார் வருது. சரி, ஓகேங்க ஐயா. சரி, செரிமானம் நல்லா இருக்கா? சரி, அதெல்லாம் ஃப்ரீயா போகுது சார். அதெல்லாம் ஒரு நாளைக்கு 4 தடவை 3 தடவை போகுது சார். சரி, ஓகே. சரி, நீங்க தொடர்ந்து பாருங்க, நான் சொல்றேன் என்ன பண்ணலாம். கை தான் வலி, கை கால் வலி, மூட்டு வலி தான் சார் இருக்கு. நான் சொல்றேன் என்ன பண்ணலாம் சொல்றேன் ஐயா உங்களுக்கு. கை கால் வலி, மூட்டு வலி, 70 வயது ஆகுது அப்படின்றாரு. இந்த கம்ப்ளைண்ட்டோட இப்போ ஒரு 60 வயசு 65 வயசுக்கு மேலே பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கும். இவர் ஒருத்தர் தான் இருக்காரா அப்படின்னா கிடையாது, நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கும். ஏன் அப்படின்னா சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா சார்கோபீனியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்படின்னா என்ன, ஏதோ ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறீங்களே அப்படின்னு நினச்சா, நம்மளுடைய தசைகள் இருக்குல்ல, தசைகளுடைய அளவுகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். மசில் இருக்குல்ல, மசில் மாஸ் குறையும். அதுக்கு பேர் தான் சார்கோபீனியா அப்படின்ற ஒரு கண்டிஷன். இது யாருக்கு சார் வரும் அப்படின்னா எல்லாருக்கும் வரும். 40 வயசுக்கு மேலே ஒவ்வொரு 10 வருஷத்துலையும் நம்மளுடைய தசை பகுதிகள் ஒரு 5-7% வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒழுங்கான ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் எடுக்காம விட்டாலோ, முறையான உடற்பயிற்சி பண்ணாமல் விட்டாலோ, 30 வயசு 40 வயசு தாண்டிட்டிங்கனாலே 3%, 5%ன்னு போக 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 வயசாக அந்த தசைகளுடைய அளவுகள் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஒன்ஸ் தசையோட அளவுகள் குறைஞ்சிருச்சு அப்படின்னா உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம உடம்புல என்னென்ன அளவுக்கு உணவு நீங்கள் என்ன உணவு உள்ளே கொடுத்தாங்க, நீங்கள் உணவை மருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன உணவு சாப்பிட்டாலும் சரி, அதை செரிக்கிற அளவுக்கு நம்ம வயிறு தகுதியாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு எனர்ஜி வேணும்னு கேட்கணும். யாரோ ஒருத்தர் கேட்டால் தானே வேகமாக பண்ணுவீங்க. உங்களை யாருமே கேட்கல அப்படின்னா நம்ம பொறுமையாக பண்ணிருப்போம். 10 நிமிஷம் வேணுமா அப்படின்னு நம்ம கேட்குறாங்கன்னா வேகமாக ஒரு விஷயத்து வீட்டில் நடக்கும் இல்லை, அந்த மாதிரி தான் நம்ம வயிறும் வேகமாக வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா தான் வேகமாக அந்த டைஜஷன் ப்ராசஸை பண்ணணும். இது யார் வேணும்னு கேட்பாங்கன்னா நம்ம தசைகள் தான் கேட்கும். எனக்கு எனர்ஜி வேணும், எனக்கு உணவு வேணும் அப்படின்னு கேட்டுச்சுன்னா நீங்கள் என்ன உணவு உள்ளே போட்டாலும் சரி, ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க நல்லா ஃபுல் கட்டுவாங்க, ஆனால் உடம்பு ஒல்லியாக இருப்பாங்க. கொஞ்சோன்னு சாப்பிடுவாங்க, ஆனால் உடம்பு குண்டாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற தசை எந்த அளவுக்கு அந்த எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணுதுங்கிறத பொறுத்து இந்த விஷயங்கள் மாறும். அப்போ அந்த தசையோட அளவுகள் குறைஞ்சிக்கிட்டே வரும்.
ஒவ்வொரு 10 வருஷத்தையும் முக்கியமாக பெண்களுக்கு மாதவிடாய் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த வலிகள் அதிகமாகும். ஏன்னா மாதவிடாய் ஆயிட்டாங்க அப்படின்னாலே அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து இந்த இந்த பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகும். அந்த 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 மென்சுரல் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 நாள் 4 நாள் டைமில் இந்த பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகும். ஏன்னா ஹார்மோன்ஸ்லாம் மாற ஆரம்பிக்குது. இதில் மாறும்போது அந்த எலும்புகளுடைய தேய்மானம் அதிகமாகும். எலும்புகளோட தேய்மானம் அதிகமாகிறப்போ அடிக்கடி இந்த 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து எனக்கு வந்து மென்சஸ் ஆயிரும், 15 நாளைக்கு ஒரு தடவை ஆயிரும், இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க. அப்போ ஒரே இடத்துல உட்காராங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக தசைகளுடைய யூட்டிலைசேஷன் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ மசில் மாஸ் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா நம்ம உடம்பு ஒரு விஷயத்தை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அதற்கான சப்ளையை குறைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அந்த தசையை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணல அப்படிங்கிறப்போ அந்த தசைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தையும் அதுக்கான நியூட்ரிஷனையும் உடம்பு குறைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி குறைச்சிருச்சு அப்படின்னா அந்த தசைகள்லாம் சூம்ப ஆரம்பிச்சிடும். தசை சூம்பல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தசையெல்லாம் வந்து சூம்பிடுச்சு அப்படின்னா அந்த எலும்புகள் தான் அதுக்கு டைரக்ட் எக்ஸ்போஷர். அது வரைக்கும் ஐயா 30 வயசு 40 வயசு என்ன பண்ணியிருப்பாரு, உட்காந்து எந்திரிக்கிறது ஓடுறது வர்றது எல்லாமே தசைகளும் சேர்ந்து அந்த வேலையை பார்த்துருக்கும். ஒன்ஸ் 50-60 வயசு தாண்டறப்போ அந்த தசைகள் வீக் ஆகிறப்போ எல்லா வேலையும் எலும்பு பார்க்கும். இன்னைக்கு படிக்கட்டு 10 படிக்கட்டு ஏறினார்னா அவரோட எலும்பு அந்த 10 படிக்கட்டு ஏறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னும் ஒரு 20 வருஷம் முன்னாடி ஐயாவுக்கு தசையும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருக்கும். அதனால வலி வராமல் இருந்தது. இன்னைக்கு இவர் மட்டும் கிடையாது, 60-70 வயசுல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மூட்டு வலி வருது அப்படின்னா மூட்டு தேய்மானம்னால மட்டும் கிடையாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வயசாரிச்சு மூட்டு தேஞ்சிச்சு. அப்படி கிடையாது. அந்த வயசானா மூட்டு தேயாமல் இருக்கணும் அப்படின்னா தசைகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னைக்கு யாராவது 40 வயசுல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா 70 வயசுல உங்களுக்கு மூட்டு தேயக்கூடாது, எனக்கு கழுத்தில் தேயக்கூடாது, என்னுடைய தோள்பட்டைகள்லாம் பலமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இன்னையிலேருந்தே தசைகளை வலுப்படுத்துவதற்கான வேலைகளை நம்ம பண்ணணும். இவர் கை காலை மூவ்மெண்ட் பண்ணி மொபிலிட்டி விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்னாரு. அந்த ஒரு விஷயம் மட்டும் போதாத ஐயா, அதோடு சேர்த்து ஒரு சில ஜாயிண்ட் எக்ஸசைஸும் நம்ம பண்ண ஆரம்பிக்கும். ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. அந்த தசைகளை வலுப்படுத்துவதற்கான எக்ஸசைஸும் நம்ம பண்ணணும். அந்த எக்ஸசைஸை நம்ம இப்படி கேமரா முன்னாடி நம்ம செஞ்சு காட்ட முடியாது, செஞ்சு காட்டுறது வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால அவர் ஒரு வாட்ஸ்அப் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் போட்டார் அப்படின்னா அவரோட நம்பருக்கு அதுக்கான எக்ஸசைஸு மற்ற விஷயங்களை நான் அவருக்கு எடுத்து சொல்கிறேன். என்னுடைய மருத்துவ குழுலேருந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு பேச சொல்கிறேன். வேறு என்ன நோய் நிலைகள் இருக்குது, உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத கேட்டுட்டு என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள்லாம் பண்ணால் எலும்பு தேய்மானத்துலேருந்து நீங்கள் பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதை நான் உங்களுக்கு என்னோட மெடிக்கல் டீம் வந்து கைட் பண்ண சொல்கிறேன். வேறு யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எனக்கும் இந்த மாதிரி வழிகள் இருக்குது, எனக்கு அந்த மாதிரி கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோட நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, எடுத்துக்கங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க. என்னோட டாக்டர்ஸ் டீம்லேருந்து யாராவது உங்களை கூப்பிட்டு பேசி உங்களுக்கான வழிமுறைகளை ஃபோன்லேயே செஞ்சு கொடுக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனை ஆரம்ப கட்டத்தில் இருக்குது அப்படின்னா யாருக்குமே நேரில் வாங்கன்னு கூப்பிட போகிறது கிடையாது. எனக்கு இப்போ தான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு, மைல்டாக தான் இருக்குது அப்படின்னா ஃபோன்லேயே உங்களுக்கான விஷயங்களை சொல்லிக் கொடுத்து உங்களுக்கான மருத்துவ முறைகளையும் உங்களுக்கான உணவு முறைகளையும் சொல்லிக் கொடுத்து உங்களை கைட் பண்ண சொல்கிறேன். யாருக்கு ஹெல்ப் வேணாலும் எடுத்துக்கலாம் என் நம்பரை. அழைத்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். மக்கள் வணக்கம். வணக்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? அரங்கநாதன், சேலம் மாவட்டம் தங்கியிருக்கேன். மருத்துவர் இருக்காங்க, உங்களோட கேள்வியை மருத்துவர்கிட்ட கேளுங்க. சார் எனக்கு சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம். அது எனக்கு சுகர் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொன்னங்க, ஒரு உங்க புதல்வர் வந்து நம்மகிட்ட பேசினா அப்படிங்க. என்னங்க? ஹலோ, இப்ப கிடைக்கல, இப்பதான் கிடைச்சிருக்கு ஐயா. நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. 200 இருக்குது நம்மளுக்கு. சரி, சுகர் 200 இருக்கு. சரி, அது மாதிரி மேற்கொண்டு தான் நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் பண்றோம். சரிங்க. அதுக்கு வந்து மாத்திரை ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேங்க. எப்படிங்க சார், அது என்ன சார் பண்ணலாம்? சுகர் 200 இருக்கு. என்ன வயசாகுது உங்களுக்கு? ஏன்னா 55 வயசு ஆகுது. சரி, ஓகே. சாப்பிட்ட அப்புறம் 200, சாப்பிட்றதுக்கு முன்னாடி 200ங்களா? இல்லை, நார்மல் சாப்பிட்ட அப்புறம் 200 அவ்வளோ. சரி, ஓகே. எத்தனை வருஷமா இருக்கு? இப்போதான் சார் 2 வருஷமா இருக்கு. மாத்திரைகள் போட்டுட்டு இருக்கீங்களா? போட்டுருக்குறேன். கரெக்டாக போட்டுட்டு இருக்கீங்க? ஆமாங்க சார். சரி, ஓகே. நீங்கள் தொடர்ந்து பாருங்க, நான் சொல்கிறேன். சுகர் இருக்குது, மருந்து மாத்திரைகள் நான் எடுத்துகிட்டு இருக்கேன், 200 இருக்குது. மாத்திரைகளை நான் போடணுமா வேண்டாமா அப்படின்னு என்கிட்ட மொட்டையாக ஃபோன் பண்ணி கேட்டால் கண்டிப்பாக நான் போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எந்த ஒரு மாத்திரையையும் எந்த ஒரு மருத்துவரின் ஆலோசனையும் இல்லாமல் நம்ம அப்படியே அப்ரப்டாக நிப்பாட்ட முடியாது. என்னுடைய மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் சுகர் மட்டும் கிடையாது, பிபி மட்டும் கிடையாது, தைராய்டு மட்டும் கிடையாது, கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், இல்லை உடல் பருமனாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு விஷயம் மெட்டபாலிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய ஈரலுடைய செயல்திறன் குறைபாட்டினால் நம்ம உடம்புக்குள்ளேயே வியாதிகள் உருவாகும். அதில் ஒரு சில விஷயங்கள் தான் இந்த சுகர், பிபி, தைராய்டு, கொலஸ்ட்ரால், நம்ம சொல்லக்கூடிய பிசிஓடி மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்ம உடம்புடைய மெட்டபாலிசம் குறைவதனால் மட்டுமே இதெல்லாம் ஏற்படும். இது எப்போ மெட்டபாலிசம் குறையும்னா ஈரலுடைய செயல்திறன் குறையும் போது உடம்புல செரிமான சக்தி பாதிக்கப்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகும். உடம்புல மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த நோய்கள் எல்லாம் உருவாகும். அப்போ இந்த நோய்களுக்கெல்லாம் பேர்கள் வேற வேறையாக இருந்தாலும் அதற்கான ரூட் காஸ் மெட்டபாலிசம் தான். அப்படிங்கிறப்போ அந்த உடம்புடைய செயல்திறனை மெட்டபாலிசமை பூஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து நீங்கள் சுகராக இருந்தாலும் சரி, பிபியாக இருந்தாலும் சரி, தைராய்டாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும்
அந்த பிரச்சனைக்கான மூல காரணத்தை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுவதற்கான வேலைகளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சுகர்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம், இந்த பிபிலேருந்து வெளியே வரலாம், இந்த தைராய்டுலேருந்து வெளியே வரலாம், மருந்து மாத்திரைகள் இல்லாமல். மொட்டையாக இன்றைக்கி நான் மாத்திரை போடணுமான்னு கேட்டால் நீங்கள் மாத்திரை இப்போதைக்கு போட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அந்த மருந்து மாத்திரைகள் நிப்பாட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேலத்தில் என்னோட பிரான்ச் இருக்குது, என்னோட நம்பர் எடுத்துக்கோங்க. ஒரு தடவை நேரில் போங்க, நீங்கள் வச்சிருக்க பிளட் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க. சுகர் 200 தான் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க, கண்டிப்பாக 200 தான் இருக்குது அப்படிங்கிறப்போ 2 வருஷம் மட்டும் தான் ஆகுது கண்டுபிடிச்சி அப்படின்றாரு. இந்த 2 வருஷத்துக்குள்ளே 200க்குள்ளே சுகர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மருந்து மாத்திரைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கான சாத்தியங்கள் மிக அதிகம். அதனால் சிரமப்படாமல் ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போங்க. கன்சல்டேஷன் அப்படிங்கிறது ₹1 கூட கேட்க மாட்டாங்க. நீங்கள் போங்க, கன்சல்டேஷன் எடுத்துக்கங்க, உங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் காட்டுங்க, உங்கள் பிரச்சனை என்ன, உங்கள் உடம்புனால எதனால் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத என்னோட டாக்டர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் மருந்துகள் தேவைப்பட்டால் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, நீங்கள் வேணா எடுக்கலாம், இல்லைனா விட்டலாம். ஆனால் கன்சல்டேஷன் ஃப்ரீ தான். நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு தடவை நேரில் போனீங்கன்னா இதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். உணவு சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். நேயர்கள் இணைப்புல இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், பேசுங்க, இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? உணவு சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். குறிப்பா இந்த உணவுல என்னென்ன மாதிரியான விஷயங்களை சேர்த்துக்கணும்? ஏன்னா ஒரு உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா காலையில சாதம், காலையில இட்லி, மதியம் சாதம், இரவு சப்பாத்தி, இப்படிதான் ஒரு வழக்கமே எல்லாருக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இதை மாற்றி என்ன மாதிரியான உணவுகளை நாம எடுத்துக்கணும்? அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த போன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன்ல, நம்மளுடைய உடம்பு எவ்வளவு புனிதமானது, நம்ம உடம்பு எப்படி தன்னைத்தானே சரி பண்ணிக்குது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். அப்போது நம்ம உடம்புக்கு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற அளவுக்கு சக்திகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு உள்ளே நம்ம போடக்கூடிய உணவு எந்த அளவுக்கு புனிதமான ஒரு விஷயமா இருக்கணும். அந்த நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, உங்களுக்கு ஒரு வண்டி நான் கிஃப்ட் பண்ணுறேன், அந்த வண்டி தன்னைத்தானே சரி பண்ணிக்கும், வண்டி ஓட மைலேஜ் தரும்னு சொன்னால் அந்த வண்டி நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க? பார்த்து பெட்ரோல் போடுவீங்க, அந்த வண்டியை அப்படியே தொடச்சி எவ்வளோ பத்திரமா பார்த்துப்பீங்க. அதே மாதிரி ஒரு வண்டியை கடவுள் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படிங்கிறப்ப இந்த உடம்பை நம்ம எந்த அளவுக்கு பார்த்துக்கணும். அந்த உடம்புக்கு உள்ளே போடக்கூடிய உணவை நீங்கள் குப்பையாக உள்ள தூக்கி போட்டுட்டு வண்டி மட்டும் எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகணுமா? எப்படி ரன் ஆகும்? வண்டிக்கு போடுற பெட்ரோல் ஒழுங்காக போடுறா தானே வண்டி நல்லா போகும். போடக்கூடியது நான் என்ன வேணால் உள்ளத்துக்கு போடுவேன், ஆனால் அந்த உடம்பு மட்டும் எனக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னா எப்படி? நீங்கள் அந்த உடம்புக்கு உண்மையாக இல்லாத போது அந்த உடம்பு மட்டும் நமக்கு உண்மையாக இருக்கணும் எதிர்பார்க்குறது எந்த அளவில் நியாயம்? நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதே தெரியாமல் சாப்பிட்டுருக்கோம். உள்ளே போகிற உணவு அத்தனையும் நம்மளுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, எது நம்மளுக்கு சந்தோஷம் தருது, எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த உண்மையான ஒரு விஷயம் நம்மளுக்கு சந்தோஷம் தருது அப்படின்னா ஓகே, இந்த விஷயம் தான் நம்மளுக்கு நல்லது, ஆனால் இதுதான் நம்மளுக்கு சந்தோஷத்தை தருது அப்படின்னா அந்த உணவு ஓகே. ஆனால் இது எனக்கு சந்தோஷத்தை தருது ஆனால் இது நல்லது இல்லை அப்படின்னு எனக்கே தெரியுதுன்னா அந்த உணவுலேருந்து வெளியே வர்றதுக்கான மனசில் கட்டுப்பாடு வேணும். அந்த மனக்கட்டுப்பாடு இல்லை அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புக்கு இன்னைக்கு ஒரு நாள் என்னைக்கு எத்தனை தடவை இன்னைக்கு ஒரு நாளுங்கிற ஒரு விஷயம் அடுத்து அந்த ஒரு விஷயம், அந்த தள்ளி போகிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? இது அப்படியே சேர்ந்து போகிறப்போ அப்படிதான் நோய் நிலையாக மாற ஆரம்பிக்கும். என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒன்று ஆசைக்கு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா பிரச்சனை கிடையாது, அதுவே நான் வேணாம் தான் சொல்லுவேன். சாப்பிட்றீங்க ஓகே, பிரச்சனை இல்லை, நான் வாழ்றதே சாப்பிட்றதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அந்த உணவை மட்டுமே நான் எடுத்துப்பேன், நான் உள்ளே போகிறது வெறும் குப்பை உணவாக மட்டும் தான் உள்ளே போகும், வெறும் சர்க்கரையாக உள்ளே போகும். உள்ளே போன சர்க்கரை உங்களுக்கு உடம்புல எனர்ஜி கொடுக்கணும், என்னோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். எப்படி இருக்கும்? எப்படி அந்த ஆரோக்கியம் உங்கள் உடம்புக்கு இருக்கிறது சாத்தியம் நம்ம நினைக்கிறோம்? இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி என்னுடைய பேஷண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் சொல்கிறது ஒரே விஷயம் என்ன, திருவள்ளுவர் சொல்லுவார் ஒரு விஷயம், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி. திருவள்ளுவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை மைண்டில் எடுத்துக்கிட்டாலே போதும். மருந்து அதிகாரம்னு ஒரு விஷயம் அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார். 10 திருக்குறள் இருக்கும், பேரு மருந்து அதிகாரம். 10 போய் படிச்சு பாருங்க, ஒரே ஒரு மருந்து கூட இருக்காது அதில். 10 எழுதியிருப்பாரு. அதிகாரத்துக்கு பேர் உணவு அதிகாரம்னு வைக்கல, மருந்து அதிகாரம்னு வச்சாரு. மருந்து அதிகாரம்னு வச்சுட்டு அந்த மனுஷன் 10 குறை எழுதி வச்சிருக்காரு. 10ல் ஒரே ஒரு மருந்து கொடுக்காரு. அந்த 10 என்னன்னு தெரியுமா இருக்கும்? ஒழுங்கா சாப்பிடு, பசிச்சா சாப்பிடு, டைமுக்கு சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாரு. பசிச்சா சாப்பிடு, உள்ளே போனது வெளியே வந்தது தெரிஞ்சு சாப்பிடு, உள்ளே போனது செரிச்சதுக்கப்புறம் அளவாக சாப்பிடு, ஆரோக்கியமான உணவை சாப்பிடு, அப்படி தான் சொல்லி எழுதியிருப்பாரே தவிர எங்கேயுமே நீ டைமுக்கு சாப்பிடு, நீ இந்த அளவுக்கு சேர்த்து சாப்பிடு, இந்த மருந்து இன்னைக்கு இருக்குல்ல, எவ்வளோ மருந்து இருக்குது. இன்றைக்கி ஃபோன் பண்ணுறாங்க, அத்தனை எனக்கு டிப்ஸ் கேட்குறாங்கல்ல,
இந்த டிப்ஸை சொல்லுங்கள், அந்த டிப்ஸை சொல்லுங்கள், இதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. திருவள்ளுவர் நினச்சா அவருக்கு தெரியாத விஷயமா? அவர் பெரிய டிப்ஸை ஒரு லிஸ்ட்டாக எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம்ல. ஏன் அந்த மனுஷன் எழுதலை? ஏன்னா அவர் நினைக்கிறாரு வெறும் மருந்து அப்படிங்கிறது நீங்கள் தனியாக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த கீழாநெல்லியிலையோ நீங்கள் எடுத்துக்கிற குப்பை மேனியோ மருந்து கிடையாது. அவருக்கு உணவு தான் மருந்து. நீ என்ன உணவு உள்ள எடுக்கிறியோ அதுதான் உனக்கு மருந்தாக வேலை செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சு அவர் எழுதி வச்சுட்டு போனதுனால தான் இன்னைக்கு அவருடைய விஷயத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். திருவள்ளுவர் சித்தர், ஆக்சுவலி திருவள்ளுவரை சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எத்தனை பேருக்கு இதை பார்த்துட்டு இருக்கோம் தெரியும் தெரியல. திருவள்ளுவரை வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு ஆளாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. அவர் வந்து ஒரு சித்தர். என்னோட சித்த மருத்துவ புத்தகத்தில் சித்தர்களோட லிஸ்ட்டில் திருவள்ளுவரையும் ஒரு சித்தராக தான் நாங்கள் படிச்சு வந்திருக்கோம். ஏன்னா சித்த மருத்துவத்தில் சித்த மருத்துவம்னா என்ன, நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? சித்த மருத்துவம் அப்படின்னா இது வந்து சாதாரண ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயம். அப்படி கிடையாது. சித்தர்களுடைய வேலை மருத்துவம் பார்ப்பது கிடையாது. நம்மளுக்கு வந்து நோய் வந்துருச்சு, அதற்கு மருந்து கொடுக்க தான் சித்தர்கள் இருந்தாங்களா? அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் டாக்டரா அப்படின்னா சித்தர்கள் யாரும் மருத்துவர்கள் கிடையாது. சித்தர்களுடைய முக்கியமான நோக்கம் சித்தி அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அவங்களுடைய நோக்கம். அந்த உடம்பை அதற்கு அந்த சித்தி அடைகிற ஒரு ஸ்டேஜுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகும். எடுத்தோடனேலாம் அந்த ஸ்டேஜ் அடைஞ்சிட முடியாது. அதுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்குது, ஏகப்பட்ட பயிற்சிகள் இருக்குது. இவ்வளவும் பண்ணி அந்த உடம்பை கொண்டு போய் சித்தி அடைகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போய் அவங்க நிறுத்தணும் அப்படின்னா அதற்கு அதிகமான லாங்கிவிட்டி ஆஃப் லைஃப் தேவை. அந்த வாழ்க்கையோட ஆயுட்காலம் அதிகமாக தேவை. அதற்கு தான் இந்த மருந்துகள் உள்ள அந்த காயக்கற்ப மூலிகைகள்னு சொல்லுவாங்க. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். காயக்கற்பம் பேசியிருப்போம். அந்த காயக்கற்ப மூலிகைகளை சித்தர்கள் எதுக்கு பயன்படுத்துனாங்க அப்படின்னா அந்த உயிரை நம்ம இன்னும் ரொம்ப தூரம் கொண்டு போய் அதற்கப்புறம் அந்த சித்தி அடைகிற விஷயத்தை நான் அடையணும் அப்படிங்கிறதுக்காக சித்தர்கள் கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான் இந்த மருந்துகள். நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த மருந்துகள், மருத்துவ முறைகள் எல்லாமே அந்த ஸ்டேஜுக்கு அவங்க போகிறப்போ நடுவில் ஏதோ ஒரு நோய்கள் வந்திருக்கும். அந்த நோய்களுக்கு மருந்தாக பயன்பட்டுச்சு. ஒரு சித்தர் இருக்காரு, அந்த பக்கத்தில் ஒரு 4 பேருக்கு பிரச்சனை இருக்கும், ஒரு மருந்து கொடுத்து உதவி பண்ணியிருப்பார். அப்போ அவர்கிட்ட போனால் என் நோய் சரியாகும், மக்களுக்கு நம்பிக்கை வரும். அடுத்தடுத்து போக ஆரம்பித்தாங்க. அப்போ நிறைய விஷயங்களை அவங்க மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க, அதை எழுதி வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி தான் அந்த சித்த மருத்துவம் உருவாகி வந்துச்சே தவிர சித்த மருத்துவம் அப்படிங்கிற சித்தர்களுக்கு மருத்துவம் பார்க்குறதுன்றது அப்படி ஜஸ்ட் லைக் த போகிற போக்கில் பண்ண விஷயம். அந்த போகிற போக்கில் பண்ண விஷயமே இன்றைக்கி நம்மளுக்கு இவ்வளோ உதவியாக இருக்குது. வர்ம மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. வர்ம சிகிச்சை, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய புற மருத்துவ சிகிச்சைக்கு நான் நிறைய இந்த லைவில் பேசுகிறப்பே சொல்லியிருக்கேன். வலிகள் இருக்கா, வர்ம சிகிச்சை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய உடம்புடைய ஆற்றலை அவங்க உயிராற்றலை பார்க்குறாங்க. அந்த வர்ம புள்ளிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதன் மூலியமாக தான் எனர்ஜி ஃப்ளோ நம்ம உடம்புக்குள்ளே போகுது அப்படின்னு சித்தர்கள் நம்பினாங்க. அந்த எனர்ஜி ஃப்ளோ எங்கெங்கெல்லாம் பிளாக் ஆகுதோ அதை தான் வர்ம அடின்னு நம்ம சொல்லுவோம்ல. நிறைய கேள்விப்பட்டோம், வர்மத்தில் அடிச்சிட்டாங்க, வர்ம அடி, இந்த வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. இதெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னா அந்த எனர்ஜி ஃப்ளோ போகக்கூடிய புள்ளிகளில் குறிப்பிட்ட வேகத்தில் நம்ம தாக்கும்போது அவங்களுக்கு அந்த எனர்ஜி ஃப்ளோ பிளாக் ஆகும். அப்போ அந்த இடத்துல அடிகள் விழும். அந்த வர்ம அடியை எப்படி இழக்கணும் அப்படிங்கிறது சித்தர்கள் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. அப்போ இந்த வர்ம மருத்துவம் அப்படிங்கிறது எங்கேயாவது ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு, அந்த இடத்துல வந்து வர்மம் வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை இலக்கி விட்டு சரி பண்ணுறது, இதுதான் வர்ம மருத்துவம். சித்தர்கள் கொண்டு வந்த இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த லைஃபை சித்தி அடைதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகும்போது தான் கொண்டு வந்தாங்க. அப்படியே திருவள்ளுவரோட எடுத்து பாருங்க. சித்தி அடைதல் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்க, ககன குளிகைன்னு சொல்லுவாங்க. வாயில் வந்து வச்சுட்டு வானத்தில் பறக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்டர்னலாக கண்ணில் பார்க்குறது, ரொம்ப லைஃப் இது பண்ணுறது, சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல. நினச்சா இங்கேருந்து பறக்கிறது, இங்கே கண்ணை முன்னே அங்கே போய் நின்றுவார். இந்த மாதிரிலாம் நம்ம சூப்பர் ஹீரோஸ் கதை கேட்குற மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் சித்தி அடையிறதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது. நம்ம திருவள்ளுவரும் அதற்கு ஈக்குவலாக ஒரு சில விஷயங்கள் சொல்லுவார். வெளியே பார்க்குறது மட்டும் கிடையாது, நம்ம உள்ளுக்குள்ளே எந்த அளவு கண்ட்ரோலாக இருக்கிறோமோ அதுவும் சித்தி அடைதல் தான். நீங்கள் எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், வீட்டில் நீங்கள் எப்படி இருக்கணும், உங்களுடைய மேரேஜ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், பர்சனலாக நீங்கள் எப்படி இருக்கணும், எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லியிருப்பார். தியானம் பண்ணுறது எப்படி சொல்லியிருப்பார். துறவை பற்றி பேசியிருப்பார். துறவரம் போகிறது எப்படி, துறவரம்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இப்போ புத்தர் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு நேராக காட்டுக்கு போங்க, அந்த மாதிரியான விஷயம் கிடையாது. திருவள்ளுவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, துறவு அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுறது. அந்த ஆசை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு ராஜாவாக இருக்கலாம், ஆனால் பணத்து மேலே பற்றில்லாதவராக இருக்கலாம். அதான் இவர் சொல்கிறது. திருவள்ளுவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருள் மேலே ஆசைப்படாமல் மனசை எந்த அளவுக்கு கட்டுப்பாடாக வச்சிருக்கணும். ஏன்னா மனசு சரியில்லாமல் நோய் சரியாது. உடல், மனம், ஆன்மா, இது மூணும் சேர்ந்ததான் ஆரோக்கியம். அடிக்கடி இதில் இவ்வளோ சொல்லியிருக்கேன். இந்த மூணையும் கண்ட்ரோலில் கொண்டு வரது எப்படி அப்படிங்கிற திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். உடல், மனம், ஆன்மா, இந்த மூணில் எங்கே பிரச்சனை வந்தாலும் நோய் அப்படிங்கிறப்போ அந்த மனசை நீங்கள் எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அவர் நிறைய விஷயத்தை எடுத்து சொல்லியிருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் அப்பா அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதனால் ஒரு பையன் குடிக்காமல் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. வீட்டில் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். நான் போய் குடிச்சிட்டு வந்துட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒயின் ஷாப் பக்கத்தில் பார்த்தாலே எங்கள் அப்பா வெளுத்துருவார் அப்படிங்கிற பயத்தில் ஒரு பையன் குடிக்காமல் இருப்பான். இன்னொருத்தன் ஒயின் ஷாப்லேயே வேலை கிடச்சிருக்கும், காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே இருப்பான், 10 மணிக்கு கடையை சாத்திரி வெளியே வருவான், அவன் குடிக்காமல் இருப்பான்.
இது 2 பேரில் யார் பெட்டர் அப்படின்னா, அந்த சுய கட்டுப்பாடோட எங்கள் ஆசை இருக்குது ஆனால் எங்கள் அப்பா விடலை அப்படின்னு சொல்லி குடிக்காத அந்த பையனை காட்டிலும், 2வது ஒருத்தர் சொன்ன பார்த்தீங்களா, ஒயின் ஷாப்லேயே காலையிலும் சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சாலும் இந்த விஷயம் என் உடம்புக்கு கெடுதல், இந்த உடம்புக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் மேலாகணும். அந்த விஷயத்தை தான் திருவள்ளுவரும் எடுத்து சொல்கிறார். அப்போது நம்ம உடம்புல வாதப்பித்த கப்பத்தை பற்றி பேசியிருப்பார் சித்தர், நம்மளுடைய திருவள்ளுவர். அப்போது திருவள்ளுவர் ஒரு சித்தர். திருவள்ளுவர் இந்த இந்த மருத்துவ முறைகளை பற்றி நிறைய எடுத்து சொல்லியிருக்காரு. அந்த மருந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த 10 குறள்களையும் யாருக்காவது டைம் கிடைக்குதுன்னா, எவ்வளவோ நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம், எவ்வளோ இன்ஸ்டாகிராமில் படிக்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம், ஒரு 10 நிமிஷம் எடுத்து அந்த 10 குறளை பார்த்துட்டாங்க அப்படின்னா இந்த லைவ் அடுத்த வாரம் எனக்கு பார்க்கறதுக்கும் உங்களுக்கு எந்த தேவையும் இருக்காது. இந்த டாபிக் என்ன நம்ம இன்றைக்கி பேசவே இல்லைன்னு நினைக்கிறேன். உணவே மருந்து அப்படின்னு நம்ம பேசணும். எந்தெந்த உணவை எப்படி மருத்துவ முறையில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நான் அடுத்த லைவில் உங்களுக்கு நான் பொறுமையாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வரேன். ஆனால் அந்த 10 குறளையும் இப்போ நீங்கள் 5 மணிக்கு லைவ் முடிஞ்சோடனே எடுத்து ஒரு 5:15 படித்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து இந்த லைவை நீங்கள் பார்க்கறதுக்கான தேவை கூட ஏற்படாத அளவுக்கு அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார் திருவள்ளுவர். உணவே மருந்து அப்படிங்கிற இந்த தலைப்பின் கீழ் பல்வேறு விஷயம் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். நேயர்கள் இணைப்புல இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க. உங்க பேர் என்ன? என் பேர் மாரிமுத்து. எங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா? மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வட்டம் வீரப்பெருமாள்புரம். மருத்துவர் இருக்காங்க, உங்களோட கேள்வியை மருத்துவர் கிட்ட கேளுங்க. சார் வணக்கம் சார். ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம் சார். இந்த அல்சர் வந்துருச்சு, அல்சரு அது வைத்தியம் பார்த்து ஓரளவுக்கு சரியாயிருச்சு. ஆனா இன்னும் எரிச்சல் மட்டும் குறுன்னு சார். என்ன பண்ணுது? அது குறுன்னு சாப்பிட்டு கேட்குது வயிற்றுக்குள்ளையா? சாப்பிட்ட உடனே? ஆமா, வயிற்று சாப்பிட்ட பிறகு எல்லா இடத்துலயுமே குறுக்குண்டு. சரி, ஏப்பம் அதிகமா வருதா? ஏப்பமெல்லாம் கிடையாதுங்க சார். ஏப்பம்லாம் எதுவும் இல்லை. மோஷன்ல ஒழுங்கா போறீங்களா? என்ன சார்? மோஷன்ல ஒழுங்கா போறீங்களா? மோசம் ஒரே ஒரு நாளைக்கு ஒரு வேளை காலையில மட்டும் கரெக்டா போறீங்க? கரெக்டா போக காலையில மட்டும் போகுது, ஒவ்வொரு நாளைக்கு டைட்டா போகுது, ஒரு நாளைக்கு லூசா போகுது. சரி, ஓகே. இப்போ யாராவது மருந்து சாப்பிட்டு இருக்கீங்களா அல்சருக்கு? அல்சருக்கு மாத்திரை எதுவும் போடுறேன் சார். இப்போ எதுவும் சாப்பிடல? எல்லாம் எந்த மாத்திரையும் போடுறேன். இப்போ எதுவும் வயிறு எரிச்சல் எதுவும் இருக்கா? வயிறு எரிச்சலாம் வலியே எதுவும் தெரியாதுங்க சார். சரி, ஓகே. நான் சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்தீங்களா இந்த வயிறு பொறுமல் நின்றும். இல்லைனா நீங்கள் என்னோட நம்பர் எடுத்துக்காங்க, நீங்கள் நேரில் வரலாம். தொடர்ந்து பாருங்கள். வயிறு பொறுமல், வயிற்றுல கேஸ் பிடிச்ச மாதிரி இருக்குது எனக்கு. ஆனால் வயிறுல அல்சர் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொல்கிற டிப்ஸுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். எபிகாஸ்ட்ரிக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வலி வரும். இந்த இடத்துல வலி அதிகமாக இருக்குது, சாப்பிடலாம் வலி அதிகமாகுது, இல்லை சாப்பிட்ட உடனே வலி அதிகமாகுது, இந்த மேலே இந்த இடத்துல வலி வருது, இல்லை வயிற்றை சுற்றி எரிச்சல் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா பிரச்சனை அதிகமாகும். எனக்கு ஆனால் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் கிடையாது. ஆனால் சாப்பிட்டா வயிற்றுல கேஸ் பிடிக்குது, வயிறு உப்புசமாக இருக்குது, ஆனால் சாப்பிடவே பிடிக்கல, எனக்கு உணவு கொஞ்சமாக எடுத்தோன்னே கேஸ் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் யாராவது இருக்காங்க ஆனால் வயிற்றுல எரிச்சல் இல்லை அப்படின்னா இஞ்சி எடுத்துக்கணும். இஞ்சை எடுத்துட்டு தோலை நல்லா சீவிடணும். ஏன்னா எந்த ஒரு பொருளுக்கும் சுத்தி பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சித்த மருத்துவத்தில். இஞ்சியோடைய சுத்தியை என்ன சொல்கிறாங்கன்னா மேலே இருக்க தோலை நிற்கிறதா சுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க சித்த மருத்துவத்தில். மேலே இருக்கக்கூடிய தோள்களை நல்லா சீவி எடுத்துட்டு இடித்து சாறு எடுத்துக்கணும். சாறு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சாறு எடுத்துக்கலாம். நல்லா அந்த சாறு எடுத்துட்டு ஒரு ஓரமாக கொண்டு போய் வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் விட்டிங்கன்னா அடியில் அந்த மலினங்கள்லாம் தங்க ஆரம்பிச்சிடும். ஒரு 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்திங்கன்னா அந்த அடியில் கெட்டியாக எவ்வளோ தூரத்துக்கு செரிமெண்ட் இருக்கும். அந்த செரிமெண்ட்டெல்லாம் இல்லாமல் மேலே தேங்கினா அந்த நீரை மட்டும் எடுத்துக்கணும். 1/4 டம்ளர் அளவுக்கு ஓரளவுக்கு எடுத்துக்கணும். எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மல்லி விதை இருக்குல்ல அதை எடுத்துக்கலாம். மல்லி விதையை 1/2 ஸ்பூனுக்கும் ஜீரகம் 1/2 ஸ்பூனுக்கும் எடுத்துட்டு நல்லா பொடி பண்ணிடணும். பொடி பண்ணிவிட்டு அதை எடுத்து இந்த இஞ்சி சாறு இருக்கு இல்லையா, இதை லைட்டாக அடுப்பில் ஏற்றிட்டு இந்த பொடியும் தூக்கி உள்ளே போட்டுடணும். ஒரு கலக்கிட்டு லைட்டாக ஒரு கொதி வர அளவுக்கு வருது பார்த்திங்களா, அந்த அளவு வரும்போது எடுத்துடலாம். எடுத்துட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அடுப்பில் ஏற்றும் போது தண்ணி மிக்ஸ் பண்ணி அது உங்களுடைய இதை பொறுத்து. ஏன்னா ரொம்ப 1/4 டம்ளர் எடுத்துகிட்டு அடுப்பில் ஏற்றினா அது ஃபுல்லாக வத்திரும். அப்போ என்ன பண்ணலாம்னா அதை ஊற்றும் போது தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த 1/4 டம்ளருக்கு மேலே மீதி 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் ஒரு கொதி வந்தோடனே இறக்கணும். எடுத்து வச்சுட்டு அந்த 1 டம்ளர் வெதுவெதுப்பாக ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு தேன், சுத்தமான தேன் கிடைக்குது அப்படின்னா எடுத்துக்கலாம். தேனே கிடைக்கலாம், தயவு செஞ்சு அப்படியே கூட குடிச்சிருங்க, பிரச்சனை இல்லை. அந்த தேன் எதுக்கு அப்படின்னா இந்த இஞ்சி சாறில் இருக்கக்கூடிய எரிச்சலை தணிப்பதற்காக அந்த தேன் உதவும். லைட்டாக தேன் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்து நல்லா கலந்துக்கலாம். யாருக்காவது சுகர் இருக்குது, இல்லை எனக்கு சுகர் இருக்கிற மாதிரியான சிம்டம் இருக்குது, எனக்கு இல்லை பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, இந்த மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா தேனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சுகரில் தேன் சாப்பிடலாம், இது ஒரு தனி டாபிக்கு, இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஏன்னா பொதுவாக நம்ம டிவியை பார்த்து தேனை சாப்பிடும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், 450 சுகருக்கு யாராவது 3 ஸ்பூன் தேனை போட்டு குடிச்சிட்டு நாளைக்கு எனக்கு ஃபோன் அடிப்பாங்க. அதனால தான் முன்னாடி இதெல்லாம் சொல்லிடுறேன். யாருக்காவது ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு தேன் சாப்பிட ஆசை இருக்குது அப்படின்னா என் நம்பர் எடுத்துக்கோங்க, நீங்கள் பேசுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்துட்டு நீங்கள் தேன் யூஸ் பண்ணலாமல் யூஸ் பண்ணக்கூடாதா, எந்த மாதிரியான தேன் நான் யூஸ் பண்ண நான் சொல்லித்தரேன். எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு வயிறு பிரச்சனை மட்டும் தான் இருக்குது அப்படின்னா ஒரு 1/4 1/2 ஸ்பூன் தேனை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை காலையில் நைட்டு 2 வேளை குடிச்சிட்டு வாங்க. ஒரு வாரம் 10 நாள் குடிச்சிங்கனால வயிற்றில் இருக்கக்கூடிய கேஸ் பிடிக்கிறது, வயிறு எரிச்சல், சாப்பிட்டதுக்கப்புறம் ஏப்பம் வர்றது, கொஞ்சூன்னு சாப்பாடு. ஒரு சில குழந்தைங்கள்லாம் ஒரு 10 வயசு குழந்தைங்கள்லாம் தாராளமாக இது கொடுக்கலாம். 10 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. வீட்டில் பசிக்கும், குழந்தை கொடுப்பீங்க, இவ்வளோ தான் சாப்பிடும். ஏன்னா அந்த குழந்தைக்கு நெகலாம் ஒரு சிலருக்கு ஒழுங்காக வெட்டாமல் விட்டுருப்பாங்க. அந்த நெகலாம் ஒழுங்காக வெட்டாமல் விட்றப்போ அந்த நெகத்து இடுக்குகள்லாம் நிறைய அழுக்குகள் இருக்கும். அந்த அழுக்கோடு சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்றது, கையை கழுவாமல் வாயில் வச்சிருது, இந்த மாதிரியான பழக்கங்கள்னால வயிற்றில் ஒரு சில கிருமிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கிருமிகள் வயிற்றில் உருவாகிறப்போ வயிற்றில் ஈஸியாக கேஸ் பிடிக்கும். ஏன்னா அந்த கிருமி உள்ளே போயிட்டு அது ஒரு சில டேமேஜ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த கெட்ட பாக்டீரியோட அளவுகளை அதிகப்படுத்தி விடும். அப்போ என்ன பண்ணும், வயிற்றில் ஈஸியாக கேஸ் பிடிக்க ஆரம்பிக்கும். குழந்தை நல்லா பசிக்கும், 2 இட்லி தான் சாப்பிடும், அதுக்கு மேலே சாப்பிடாது. நல்லா பசி இருக்குது, சாப்பாடு கேட்கும், கொஞ்சமாக சாப்பிடாது. அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு இதை குழந்தைங்களுக்கு நீ கொடுத்தீங்கனாலே போதும், 1 வாரம் 10 நாள் அந்த குழந்தைக்கு கொடுத்தீங்கனாலே ஈஸியாக அந்த கேஸ் எல்லாம் வெளியே வந்து அழகாக சாப்பிட்றதுக்கு இங்கே கண் கூட பார்க்கலாம். அழைத்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, தொடர்ந்து பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? ஹலோ வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஜமுனா ராணி, அண்ணா நகர், சென்னை. மருத்துவர் இருக்காங்க, உங்களோட கேள்வியை மருத்துவர்கிட்ட கேளுங்க. ஒண்ணும் இல்ல, எனக்கு பெயின் பேக் பெயின் அதிகமாயிடுச்சு. சரிங்கம்மா, எவ்வளோ நாளாக இருக்கு சார்? இது இப்போ ஒரு 1 இயர் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. 1 இயரா இருக்கு. சரி, ஓகே. பாத்தீங்கன்னா இப்போ நேத்து நைட்டு ஃபுல்லா தூங்க முடியல, முட்டியில வீங்கி போயிருக்கு. அப்படியா? நேத்து ஒரே நாள்லையா? நான் ஒரு ஒர்க் பண்றேன், நான் பவுன்சரா ஒர்க் பண்றேன். சரி, ஓகே. பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நிக்கிறதுனால வீங்கி இருக்கா என்னன்னு தெரியல. கால் பாதத்துல இருந்து முட்டில இருந்து இந்த இடுப்பு வரைக்கும் ஓவரா வந்துருச்சு. நேத்து ஒரே நாள்ல இந்த வீக்கம் வந்திருக்கா? இது தொடர்ந்து இருக்கு, ஒரு 1 வீக்காவே இருந்துருக்கு. ஓகே. யூரின் போகும்போது அரிப்பரிச்சதா இருக்குங்களா? ஆமா சார், அது ஸ்டோன் பெயின் இருக்கு எனக்கு. ஓகே ஓகே. அந்த இப்போ ஒரு 2 வீக்கா பாத்தீங்கன்னா கல்லு இறங்கிட்டு இருக்குது. இறங்கின உடனே அது என்ன ஆச்சுன்னா எரிச்சல் எரியுது. ஓகே. கல்லு வெளியே வந்துருச்சா? யூரின் போகும்போது கவனிச்சிங்களா? கல்லு வெளியே வந்துருச்சா? ஆனா வரல சார். ஆனா உடஞ்ச மாதிரி இருக்குது. கல்லு பிசுறு இருக்கும் இல்லையா, ஆமா, அந்த தன்மை இருக்கு. என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? 43 வயசு ஆகுது சார். சரி, ஓகே. சரி, நீங்க தொடர்ந்து பாருங்க, நான் சொல்றேன். இந்த கல்லு எப்படி இருக்குன்னா ரொம்ப பெயினா இருக்கு. அந்த யூரின் போற இடம் எப்படின்னா பிரசவ வலி மாதிரி இருக்கு சார். ரொம்ப கண்டிப்பா வலி. ஒரு கல்லு இங்க நடுவுல மாட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க பாருங்க, தொடர்ந்து பாருங்க, நான் என்ன பண்ணலாம்னு சொல்றேன் உங்களுக்கு. ஓகே சார், நன்றி சார். இடுப்புல வலி இருக்கு அப்படின்னாங்க, கால் வீங்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. எனக்கு யூரின்ல கல் வெளியே வர மாதிரி இருக்குது. ஆல்ரெடி கல் ஹிஸ்ட்ரி இருந்திருக்கும் போல, மேபி ஸ்கேன் போட்டு பார்த்துருப்பாங்க. கல் இருக்குது, உடஞ்ச மாதிரி ஒரு ஃபீல், அதிகப்படியான வலி இருக்குது அப்படின்னாங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கால் வீக்கம் இடுப்பு வலிக்கு காரணம் கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோன் அப்படிங்கிறதுனாலையும் இடுப்பு வலி இருக்கலாம். வெறும் எலும்பு சார்ந்த வலியை மட்டும் இதை கொண்டு போக முடியாது. கிட்னியில் இருக்கக்கூடிய கல் ஒரு சிலருக்கு இடுப்பில் வலிகளை அதிகப்படுத்தும். அந்த கல் இறங்கி வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனாலையும் இடுப்பில் வலி அதிகமாக இருக்கும். கால் வீங்குது அப்படின்னா யூரின் போகிற இடத்துல அந்த டியூப்பில் எங்கேயாவது போய் இந்த கல் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா கிட்னி வெளியே அந்த யூரினை வெளியே அனுப்ப முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிறுநீர் பையில் நிறைய சிறுநீர் தேங்கிடுச்சு அப்படிங்கிறப்போ நம்மளுடைய கால்கள் வீக்கமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சிரமம் பார்க்காம நீங்கள் உங்களால் இன்றைக்கி ரொம்ப வலியாக இருக்குது அப்படின்னா என்னோட நம்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எனக்கு திரும்ப ஃபோன் பண்ணுங்கள், 5 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். இல்லை சார், எனக்கு இது கண்ட்ரோலபிளாக தான் இருக்குது, அடிக்கடி வரது, ஏன்னா 1 வாரமாக இந்த வலி இருக்குது, நாங்கள் 1 வாரமாக எனக்கு இப்படி தான் இருக்குது, கண்ட்ரோலபிளாக இருக்குது அப்படின்னா நாளைக்கு சென்னையில் நான் அவைலபிளாக இருப்பேன். நாளைக்கு சென்னையில் காலைல 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நான் நாளைக்கு சென்னையில் என்னோடய டிநகர் பிரான்ச்சில் அவைலபிளாக இருக்கேன். நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா நேர்லேயே உங்களை பார்த்துட்டு இதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நேரில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நாளைக்கு 9 மணிக்கு நீங்கள் நேராக அங்கே வந்துட்டீங்க அப்படின்னா 9லேருந்து 9:15 நான் வந்துடுவோமா. வந்தீங்க அப்படின்னா உங்களை முதல் பேஷண்ட்டாகவே நான் பார்த்துட்றேன். நாளைக்கு ஒரு தடவை நேரில் சிரமம் பார்க்காம வாங்க. அழைத்தமைக்கு நன்றிமா. உணவே மருந்து அப்படிங்கிற இந்த தலைப்பு கீழே இன்னைக்கு நேரலையில் பல விஷயங்கள் பேசணும். தொடர்ந்து அடுத்தடுத்த நேரலையிலும் இதே தலைப்பில் பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதில் மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. நன்றி. இத்துடன் மருத்துவ நேரம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் லோகசுஜி. நன்றி, வணக்கம்.